மனக்கவலையை வென்ற அருண். ஒரு அழகான கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் புத்திசாலி, நல்ல மனசுக்காரன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அது பணக்குறைவோ உடல்நலக்குறைவோ இல்லை. அவன் எப்போதும் மனக்கவலையோடு வாழ்ந்தான். காலை எழுந்தவுடன் கூட அவன் மனதில் கவலைகள் தொடங்கிவிடும். நாளைக்கு என்ன ஆகும்? நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேனா? எல்லாரும் என்னை விட முன்னேறிவிட்டார்களே, என் குடும்பத்தை நான் நன்றாக பார்த்து கொள்ள முடியுமா? இப்படி 1000 கேள்விகள் அவன் மனதை தினமும் துன்புறுத்தின. அருணின் நண்பர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்தார்கள். அவர்கள் வேலை செய்தார்கள், சிரித்தார்கள், வாழ்க்கையை ரசித்தார்கள். ஆனால் அருண் மட்டும் எப்போதும் ஏதோ ஒன்றை நினைத்து கவலையோடு இருந்தான். ஒரு நாள் அவன் கிராமத்தின் எல்லையில் வாழ்ந்த வயதான ஞானியான ஒருவரை சந்திக்க சென்றான். அவரிடம் சென்று, தாத்தா, என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. என் மனதில் எப்போதும் கவலைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அந்த முதியவர் எதுவும் பேசவில்லை. அவர் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் நிரப்பி அருணிடம் கொடுத்தார். இதை கையில் பிடி என்றார். அருண் டம்ளரை கையில் பிடித்தான். சில நிமிடங்கள் கழித்து முதியவர் கேட்டார், இப்போது இந்த டம்ளர் எவ்வளவு கனமாக இருக்கிறது? அருண் சொன்னான், அதிகமாக இல்லை. முதியவர் மீண்டும் கேட்டார், இதை 1 மணி நேரம் பிடித்து கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? என் கை வலிக்கும். 1 நாள் முழுவதும் பிடித்து கொண்டே இருந்தால் கை மரத்து போய்விடும். மிகவும் கஷ்டமாக இருக்கும். அப்போது அந்த முதியவர் புன்னகைத்தார். டம்ளரின் எடை மாறவில்லை. ஆனால் அதை எவ்வளவு நேரம் சுமைக்கிறாயோ அவ்வளவு கஷ்டம் அதிகரிக்கிறது. அதே போலதான் மனக்கவலையும். சில நிமிடங்கள் யோசித்தால் பரவாயில்லை. ஆனால் அதை நாள் முழுவதும் மனதில் சுமந்தால் வாழ்க்கையே பாரமாகிவிடும். இந்த வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமாக பதிந்தன. அன்று முதல் அவன் தன்னை மாற்ற முடிவு செய்தான். எதிர்காலத்தை பற்றி பயப்படுவதற்கு பதிலாக இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். காலை சீக்கிரம் எழுந்தான். தினமும் சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்தான். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். மெல்ல மெல்ல அவன் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு ஒரு பெரிய சோதனை வந்தது. அவன் வேலைக்காக விண்ணப்பித்திருந்த இடத்திலிருந்து நிராகரிப்பு கடிதம் வந்தது. முன்பு இருந்த அருணாக இருந்தால் பல நாட்கள் அழுதியிருப்பான். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்திருப்பான். ஆனால் இந்த முறை அவன் வேறுபட்டான். அவன் தன்னிடம் தானே சொன்னான், இந்த தோல்வி என் வாழ்க்கையின் முடிவு இல்லை, இது ஒரு பாடம் மட்டுமே. அவன் மீண்டும் முயற்சி செய்தான். புதிய திறமைகளை கற்றுக்கொண்டான். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினான். 1 வருடம் கழித்து அவன் விரும்பிய துறையில் நல்ல வேலை கிடைத்தது. அந்த நாளில் அவன் மீண்டும் அந்த முதியவரை சந்திக்க சென்றான்.
தாத்தா, என் வாழ்க்கை மாறிவிட்டது. முன்பு நான் எதிர்காலத்தை நினைத்து பயந்தேன். இப்போது நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொண்டேன். முதியவர் சிரித்தார். மகனே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவது இயல்பு. ஆனால் பிரச்சனைகளை விட மனக்கவலைதான் மனிதனை அதிகமாக காயப்படுத்துகிறது. மழை வருமோ என்று பயந்து விதை விதைக்காமல் இருந்தால் பயிர் கிடைக்காது. தைரியமாக விதைத்தால் மட்டுமே அறுவடை கிடைக்கும். அருண் அந்த வார்த்தைகளை கேட்டதும் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் புரிந்து கொண்டான். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட வேண்டும். செய்ய வேண்டியதை இன்று செய்ய வேண்டும். மனக்கவலை வாழ்க்கையை மாற்றாது. செயல் மட்டுமே வாழ்க்கையை மாற்றும். கதை சொல்லும் முடிவு. நாளை என்ன ஆகும் என்று கவலைப்படாதே. இன்று என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தி. மனக்கவலை உன் சக்தியை குறைக்கும். செயல் உன் வாழ்க்கையை உயர்த்தும்.